ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு பயப்படுகிறதை குறித்தும் அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்தும் இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாம். எரேமியா 2:19 தீமைகளை வெறுப்பதும் மாறுபாடுகளை நம்மை விட்டு அகற்றுவதும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்வதும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாயிருக்கிறதாம். மனுஷர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் அதிகாரங்களுக்கும் நாம் பயப்படுகிறோம். அவர்கள் சொல்லுகிற அநேக காரியங்களுக்கு நாம் பயந்து கீழ்ப்படுகிறோம். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு நாம் பயப்படுகிறோமா என்றால் இல்லை. தேவனுக்கு பயப்படாமல் இருப்பது இன்றைய காலகட்டத்தில் எல்லாரிடத்திலும் காணப்படுகிற மிகப்பெரிய பாவமாக உள்ளது. கர்த்தருடைய கண்கள் நம்மை பார்க்கிறது என்றும் கர்த்தருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது என்பதையும் மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் மனுபுத்தருடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது. கர்த்தர் உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் சோதித்து அறிகிறவர் என்பதை நாம் உணராதிருப்பதினால்தான் கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறோம். நாம் உட்கார்வதையும் எழுந்திருக்கிறதையும் கர்த்தர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் நம்மை சூழ்ந்திருக்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் அவருக்கு நன்றாக தெரியும் என்பதை அறியாதபடியினால் கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்கிறோம். எல்லாவற்றையும் நம்மை குறித்து தெளிவாய் அறிந்திருக்கிற தேவனுக்கு முன் நாம் பயப்படாமல் இருப்பது மிகவும் ஆபத்தானது. அது அழிவுக்குரியதாக இருக்கிறது. இன்றைய நாச மோசங்களுக்கும் வேதனைகளுக்கும் அவலங்களுக்கும் காரணம் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து வாழாத வாழ்க்கையாகும். நீதிமொழிகள் 10:27 கர்த்தருக்கு பயந்து வாழும்போது அது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறதாம். நீதிமொழிகள் 14:27 அதனாலே மரண கண்ணிகளுக்கு நாம் தப்பலாம். சங்கீதம் 103:11 கர்த்தருக்கு பயந்து வாழும்போது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரியதாக இருக்கிறதாம். நீதிமொழிகள் 1:7 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். சங்கீதம் 128 முழுவதுமாய் வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடும்படியாய் செய்கிறது. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. குடும்பமும் பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுக்கிறார். பிள்ளைகளின் வாழ்வை காணும்படி செய்கிறார். பரிபூரண சமாதான வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தர் யோபுவையும் யோபினுடைய வீட்டையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்து பிசாசு தொடாதபடிக்கு அதை காப்பாற்றினாராம். காரணம் யோபு தேவனுக்கு பயந்திருந்தார். சங்கீதம் 34:9 கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இருப்பதில்லையாம். சங்கீதம் 34:7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். இப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இயேசு ராஜாவே, உமக்கு பயந்து வாழும்போது நீர் எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறீர். மரண கண்ணிகளுக்கு எங்களை தப்புவிக்கிறீர். பூமிக்கும் வானத்திற்கும் உள்ள தூரம் போல பெரிய கிருபை கொடுக்கிறீர். எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் கைகளின் பிரயாசத்தையும் ஆசீர்வதித்து காப்பாற்றுகிறீர். குறைவில்லாமல் ஆசீர்வதிக்கிறீர். உமக்கு பயந்து வாழவும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.